எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் புகழன், அல்லாஹ் புகழன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு எது தெரியுமோ புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியலன்னா தமிழ்ல புகழுங்க, தமிழ்ல புகழுங்க. உங்களுக்கு அரபுல தெரியுதா? அரபுல புகழுங்க. அல்லாஹ் புகழன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊ பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் புகழ்றது வேறு, பெயர்களை கொண்டு அழைக்கிறது அதுவும் வேற, ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலாவிடம் நீங்க அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். புகழ்வது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல்லாஹ் புகழுங்க. யா அல்லாஹ், நீ இரக்கமுடையவன். யா அல்லாஹ், நீ கருணையுள்ளவன். யா அல்லாஹ், நீ கேட்பதை தருவன். யா அல்லாஹ், நீ வாக்கு மீறாதவன். யா அல்லாஹ், நீ தாயை விட இரக்கமுடையவன். யா அல்லாஹ், அன்பான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன். யா அல்லாஹ் என்று வேண்டிய மட்டும் நீங்க அல்லாஹ் புகழுங்க. அல்லாஹ் புகழும், அல்லாஹ் புகழும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்ப அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல, இந்த ஹதீஸ்ல உறுதியான விஷயங்கள் ஒவ்வொரு ஹதீஸா தனித்தனியாக நான் சொல்லிட்டு வர இல்ல, அது சுருக்கத்தை சொல்றேன். ஸலவாத் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீங்க அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி துஆ கேட்கிற ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்க, உது நீ துஆ கேளுங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உது ஃபதுஜப், நீ பதில் கொடுக்கப்படுவாய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து என் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி நாங்க துஆ ஆரம்பிக்கணும். அதே நேரம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி சொல்லி கேட்கணும். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இப்படி அந்த துஆக்கள், இது ஒரு துஆ வருது அப்படி. அப்ப யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ், அல்லாஹ்வுடைய பெயர்கள். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர்ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதகப்பிர். இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க. அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர். அல்லாஹ் சொல்ல லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி யா ஜப்பார், யா அல்லாஹ், யா அஸீஸ், யா கஃபார் அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்க. அடிக்கடி யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் கேளுங்க. சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ கேட்கணும். ஏன்னா இந்த துஆக்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணியா அமையும்.